சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன், வயது 52. இவரது மனைவி நாகலட்சுமி, வயது 42. இவர்களுக்கு 21 வயதில் ஹரிஷ் பரத்வாஜ், 18 வயதில் சைலாஷ் என 2 மகன்கள் உள்ளனர். நாகலட்சுமி நங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகரில் பட்டுப்புடவை கடை நடத்தி வந்தார். மனைவிக்கு உதவுகிறேன் என சொல்லிக் கொண்ட சுப்பிரமணியன் வேலை வெட்டிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்தார். முதல் மகன் ஹரிஷ் பரத்வாஜ் ரஷ்யாவில் MBBS 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சைலாஷ் சென்னையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். வேலைக்கு செல்லாததோடு மட்டுமின்றி ஊர் சுற்ற பணம் கேட்டு மனைவியை சுப்பிரமணியன் நச்சரிப்பார். சுப்பிரமணியன் வேலைக்கு செல்லாமல் பணத்தை செலவழித்ததால் நாகலட்சுமிக்கு கோபம் வரும். பல ஆண்டுகளாக இருவருக்கும் சண்டை நடப்பது வழக்கம். மகன்களும் வளர்ந்து அப்பாவை தட்டி கேட்க ஆரம்பித்தனர். இதனால் 2 ஆண்டுகளுக்கு முன் மனைவியிடம் சண்டை போட்டுக்கொண்டு மதுரையில் உள்ள சகோதரி வீட்டில் சில மாதங்கள் தங்கியிருந்தார். அப்போதும் கூட செலவுக்கு நாகலட்சுமியிடம் பணம் கேட்டுள்ளார். அவரும் ஜிபே மூலம் பணம் அனுப்பி வைத்தார். 1.5 வாரங்களுக்கு முன் சென்னை திரும்பிய சுப்பிரமணியன் மீண்டும் மனைவியிடம் அதிக பணம் கேட்டு தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதியம் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருந்த சைலாஷுக்கும் ரஷ்யாவில் கல்லூரியில் இருந்த ஹரிஷுக்கும் செல்போனில் சுப்பிரமணியன் மெசேஜ் அனுப்பினார். அதில் நானும் அம்மாவும் இனி இருக்க மாட்டோம் என கூறப்பட்டிருந்தது. சைலாஷ், உனக்கு சாப்பாடு வைத்திருக்கிறேன், வந்து சாப்பிடு எனவும் மெசேஜில் கூறப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த சைலாஷ் வீட்டிற்கு பைக்கில் விரைந்து சென்றார். ஒரு அறையில் ரத்த வெள்ளத்தில் கை, தலை, கழுத்து ஆகிய இடங்களில் அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் தாய் நாகலட்சுமி ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். மற்றொரு அறையில் மின் விசிறியில் சுப்பிரமணியன் தூக்கு போட்டு தற்கொலை செய்திருந்தார். தகவல் அறிந்த ஆதம்பாக்கம் போலீசார் விரைந்து சென்று 2 உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் பட்டுப்புடவை கடை நடத்தியதில் நாகலட்சுமிக்கு கடன் இருந்துள்ளது. கடை நடத்துகிறேன் என சொல்லி இவ்வளவு கடன் வாங்கி வைத்திருக்கிறாயே என சுப்பிரமணியன் சண்டை போட்டுள்ளார். அதற்கு நாகலட்சுமி, நீங்கள் ஊர் சுற்றாமல் வேலைக்கு போயிருந்தால் இவ்வளவு கடன் வந்திருக்காது என பதிலுக்கு கூறியுள்ளார். வாக்குவாதம் முற்றியதில் கோபத்துடன் சுப்பிரமணியன் வெளியே சென்றார். கடை தெருவுக்கு போய் புதிய அரிவாளை வாங்கி வந்து மனைவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார். பிறகு பேனில் தூக்கு போட்டு தற்கொலை செய்துள்ளார் என தெரிய வந்தது. நாகலட்சுமியை கொலை செய்து சுப்பிரமணியன் தற்கொலை செய்ததற்கு கடன் பிரச்சனைதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் இளைய மகன் சைலாஷிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். ரஷ்யாவிலிருந்து மூத்த மகன் ஹரிஷ் வந்ததும் அவரிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மனைவியை கொன்று கணவன் தற்கொலை செய்த சம்பவம் நங்கநல்லூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.